Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 4 exercise 4.4 ல 7 sum பார்க்க போறோம். Find the rate of interest of which rupees 8,000 amount to rupees 9,216 after 3 years. If the interest is compounded annually அப்படினு சொல்றாங்க. So compounded annually சொல்லிருக்காங்க. Rate of interest கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First பாத்தீங்கன்னா principal எவ்வளவு கொடுத்திருக்காங்க rupees 8,000. Amount எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9,261 கொடுத்திருக்காங்க. Number of years 3 கொடுத்திருக்காங்க. Rate of interest தெரியாது. அந்த rate of interest தான் கண்டுபிடிக்கணும். So formula என்ன A equal to P into 1 plus R by 100 whole power n. ஏன்றது என்ன நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 9261 equal to p ன்றது என்ன 8000 into 1 plus r எனக்கு தெரியாது 100 ன்றது ஃபார்முலா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 3 கிளியர் இப்போ என்ன பண்ண போறேன் நான் இங்க கவனிங்க 9261 னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு ஈக்குவல் இது பக்கம் வந்தா என்ன ஆயிடும் டிவிஷன் ஆயிடும் 8000 அதே மாதிரி 3 இங்க என்ன இருக்கு பவர்ல இருக்கா இந்த பக்கம் வரும்போது அது என்ன ஆயிடும்னா 1/3 ஆயிடும் என்ன ஆயிடும் 1/3 equal to 1 plus r by 100 கிளியர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க 9261 8000 இருக்கு இது ரெண்டுமே என்னதுல டேபிள்ல போதான்னு பார்த்தா இது 20 டேபிள்ல 3 டைம்ஸ் போகுது 20 into 20 into 20 இது வந்து 21 டேபிள்ல 3 டைம்ஸ் போகுது அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் 21/20 whole power 3 ன்னு போட்டுருக்கேன் என்ன போட்டுருக்கேன் whole power 3 இந்த power 3 ன்றது क्वेश्चनல கொடுத்திருக்கிறது சோ இப்போ என்ன பண்ண போறோம் இந்த 3 யும் இந்த 3 மல்டிப்ளிகேஷன்ல கேன்சல் ஆயிடும் இங்க 1 plus r by 100 அப்படியே எழுதிக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 போயிடுச்சுனா பவர் 1 க்கு வேல்யூ இல்ல 21/20 equal to 1 plus r by 100 the plus 1 இருக்கு பாத்தீங்களா equal to இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆயிடும் -1 equal to r by 100 so 21/20 minus 1 equal to r by 100 next என்ன பண்ண போறோம் LCM எடுக்க போறோம் no value means considers 1 க்கு 20 க்கு LCM எடுத்தா 20 ஓகேவா இங்க 20 னா இங்கயும் 20 இல்ல அப்ப 21 minus 20/20 equal to r by 100 clear இப்போ 21 ல 20 பொசிஷன் என்ன வரும் 1/20 equal to r by 100 அப்படியே எழுதிக்க போறோம் r தான கண்டுபிடிக்கணும் அதனால 100 equal to இந்த பக்கம் கொண்டு போய்னா டினாமினேட்டர்ல இருக்குது என்ன ஆயிடும் நியூமரேட்டருக்கு வந்துரும் so 100/20 equal to r 0 0 cancel 2 table 1 time 2 table 5 time அப்ப r எவ்வளோ 5% அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க rate of interest is equal to 5% clear thank you